ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பேடட் லோடட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன திங்ஸ் வேணும்னா சில்க் த்ரெட் 2 எடுத்துக்கோங்க, அப்புறம் கட்டர், அப்புறம் ஆரி நீடில். அயன் நீடில் தான் நம்ம சேனலில் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு டூலிப் நீடில் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கில் பென் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த கார்னர்லேருந்து தான் ஸ்டிச் போட போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்ட்ரைட் லைன் அந்த எல் ஷேப்பில் முடியுது பாருங்கள், அந்த கார்னர். ஓகேங்களா? நான் இப்போ நீடில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த கிராஸ் ஷேப்பில் நம்ம அப்படியே ஸ்டிச் போட்டுட்டு போனால் தான் நம்மளுக்கு ஸ்டிச் அந்த லைன் மாறாமல் கரெக்டாக வரும். ஓகே, இந்த கார்னர்லேருந்து நான் எடுத்துட்டு செயின் ஸ்டிச் தான். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே அங்கே ஒரு லாக்கு, மறுபடியும் அகைன் நீடியில் திருப்பிட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் இன்னொரு ஸ்மால் ஸ்டிச், அதாவது குட்டி லாக். அகைன் நீடியில் எடுத்து மறுபடியும் அதே நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன் மேலேயே தான் போடணும். வெளியிலையோ இல்லை உள்ளேயோ வச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிச் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈவன் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு கரெக்டாக ஈவன் ஷேப்பில் வரணுன்னா அந்த லைன் மேலேயே போடுங்க. அதுக்காக தான் லைன் போடுறது. பேடட் லோட் ஸ்டிச்சில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று எம்போசிங் வச்சு பண்ணுறது, இன்னொன்று எம்போசிங் இல்லாமல் பண்ணுறது. இப்போ நம்ம பண்ணுறது எம்போசிங் இல்லாமல் தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எம்போசிங்னால் என்னென்னு சொல்லுங்கள். அதுவே தெரியல அப்படின்னா பைப்பிங் த்ரெட் இருக்குது இல்லைங்களா, சும்மா நார்மலாக ஒரு த்ரெட், அதுதான் பைப்பிங் த்ரெட்டுன்னு சொல்லுவோம். அது நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா நான் ஆரி ஒர்க் என்னென்ன ஐட்டம்ஸ் தேவைப்படும் அப்படின்னு ஒரு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த த்ரெட் வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அது மேலே பண்ணோம் அப்படின்னா அது எம்போசிங். ஓகேங்களா? இப்போ நம்ம த்ரெட் இல்லாமல் பண்ணுறோம். இது எம்போசிங் இல்லாமல் பண்ணுற ஒர்க்கு. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவுமே கிடையாது. இந்த ஸ்டிச் ஈஸியாக போட்டுடலாம். நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் நீங்கள் போடும்போது அந்த லைனை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அன்ஈவனாக இல்லாமல் நல்ல ஈவன் ஷேப்பில் நல்லாயிருக்கும். நான் இந்த சைடு, அதாவது இப்போ போட்டுட்ருக்கேன் பாருங்களேன், அந்த சைட் போடும்போது த்ரெட்டை 1 டைம் ஸ்டிச் போட்டுட்டு பக்கத்துலேயே போடணும். ரொம்ப எட்ட தூரத்தில் போட்டக்கூடாது, கிட்டக்கே போடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி இங்கே போடும்போது பேக்கில் ஸ்டிச் போடணும். இங்கே போடும்போது ஃப்ரண்ட்டில் போடுவோம், ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கும் ஃப்ரண்ட்டில் போடுவோம். இப்போ இங்கே போடும்போது போட்டுட்டு பாருங்கள், பேக்கில் ஸ்டிச் போடுவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்கிறதையும் வீடியோஸையும் கிளியராக பாருங்கள், புரியும். அதாவது நான் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், நான் இங்கே உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். பாயிண்ட் பண்ணி எஃப்னு போட்டிருக்கிறது ஃப்ரண்ட்டு, பீன் போட்டிருக்கிறது பேக்கு. ஓகேங்களா? இந்த சைட் போடும்போது நம்ம ஃப்ரண்ட்டில் போடுவோம், அங்கே பாயிண்ட் பண்ணியிருக்க இடத்துல பேக்கில் போடுவோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இதை கிளியராக நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகே, நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் இவ்வளோ நாள் வீடியோஸ் போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி. அது மட்டும் இல்லை, ரொம்ப தேங்க்ஸும் சொல்கிறேன். ஏன்னா நான் வீடியோஸ் போடாமல் இருந்தப்போ கூட ப்ரிவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதே சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நான் 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுறாங்க. இப்போ தான் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோட எண்டுக்கு வரப்போகிறோம். இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி நம்ம கிராஸில் போட்டு ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி கிராஸ்லேயே போட்டு ஃபினிஷையும் பண்ணிடுறோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என் நாட் போட்டுக்கோங்க. என் நாட் போட்டுட்டு இப்போ நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஸ்டிச்சு ரெக்டாங்கிள் ஷேப்பில், அதை சுற்றி என்ன பண்ணுறோன்னா ஒரு அவுட்லைன் மாதிரி செயின் ஸ்டிச் வச்சு போட போகிறோம். செயின் ஸ்டிச் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி போடணுன்னு. ஸோ அதை நான் ஸ்பீடில் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா நம்மளோட வீடியோ ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும்னா என்னோடய சேனலை
கண்டினியூவாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை, see you.